நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த 4 பேருமே வேஸ்ட். நாலு பேரும் நல்லா பண்ணுவாங்க சார். அவங்க நல்லா தான் சார் பண்ணாங்க. அவங்க கிளாசிக்கா பண்ணல. இட் இஸ் நாட் கிளாஸ். அதான் தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு டெல். இந்த மாதிரி பண்ணா நம்ம காலேஜ் மானம் தான் போகும். ரொம்ப லோக்கலால பண்றீங்க. கல்ச்சுரல்ஸ்னா கொஞ்சம் வெரைட்டி கொடுத்தா தான் சார் நல்லா இருக்கும். பூஜா, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்காதீங்க. ஜஸ்ட் லிசன் டு மீ. வெற்றி டீம் அனுப்புங்க, சிவா டீம் அனுப்ப வேண்டாம். யூ காட் மை பாயிண்ட்? ஜஸ்ட் வெற்றி டீம் அனுப்புங்க, சிவா டீம் அனுப்ப வேண்டாம். தட்ஸ் ஆல். சார் சிவா, நான் அப்பா கிட்ட பேசுறேன். டேய் நிறுத்துறா. கடைசியில் உங்க புத்தியை காட்டிட்டீங்கல்ல. வெற்றி, இந்தா பால். என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? அம்மா, அப்பா எங்கம்மா? மேலதான் இருக்காரு. நான் அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா ஆச்சு உனக்கு? அவர் இப்படி வந்தா நீ அப்படி போவ. இன்னைக்கு என்னமோ அவர் கூட பேசணும்னு சொல்ற. மழை தான் வரப்போது, போ. ஏய், ஏதாவது லவ் மேட்ரா? இத போய் சிடுமூஞ்சி அப்பா கிட்ட ஏண்டா சொல்ற? என்கிட்ட பேசினா நான் முடிச்சு வைக்க மாட்டேனா? சொல்றா. மா, சும்மா கடுப்பேத்தாதம்மா. நானே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். சரி சரி சொல்லு, என்னாச்சு? எனக்கும் லக்ஷ்மி மேம் பையனுக்கும் பிரச்சனைன்னு சொன்னல. ஆமா. இப்போ கல்ச்சுரல்ஸ்க்காக நாங்களும் அவங்களும் ஒன்னா சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏண்டா, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவங்க கூட போய் சேர்ந்து பிராக்டிஸ் பண்றீங்க? அப்படியே கட் பண்ணி விட வேண்டியதானே? மா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னு கேளு. சும்மா நீயே ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்க. சரி சரி, நான் பேசல, நீ சொல்லு, கேக்குறேன். எங்க 2 டீமுக்குள்ள ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இல்லம்மா. அப்பா வந்து பார்த்து நாங்க 2 பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னு சொல்லிட்டாரு. ஓ. நாங்களும் வர வழியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்படியே போச்சுன்னா வின் பண்ண மாட்டேன்னு தோணுச்சு. நான் தான் போய் அந்த பையன்கிட்ட கல்ச்சுரல்ஸ் முடிகிற வரைக்கும் எந்த சண்டையும் பிரச்சனையும் வேண்டான்னு சொன்னேன். அவன் முடியாதுன்னு சொல்லியிருப்பானே. அதான் சொல்ல, நான் சொன்னதுக்கு ஓகே சொல்லிட்டு 2 பேரும் சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். பரவாயில்லையேடா, நல்ல பையனாக தான் இருப்பான் போல இருக்கு. எங்கள் பெர்ஃபார்மன்ஸை பார்க்க பிரின்ஸிபல் வந்தாருமா. சிவாவை பர்சனலாகவே பிரின்ஸிபலுக்கு பிடிக்காது. அதனால் அவங்க டீமை பிரின்ஸிபல் ரிஜெக்ட் பண்ணிட்டாருமா. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் சிவாவும் அம்மாவும் பிள்ளையும் பேசிட்டு இருக்கீங்களா? சரி, நான் அப்புறம் வரேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல உட்காருங்க, உங்ககிட்ட தான் பேசணும். என்ன? அந்த பிரின்சிபல் ஏங்க அப்படி பண்றாரு? ஏய், நீ பேசுறது எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. என்ன நடந்தது? சொல்லுடா. பிரின்சிபல் சிவாவோட டீமை கல்ச்சுரல்ஸ்க்கு வேணாம்னு சொல்லிட்டாருப்பா. ஏன் அப்படி பண்ணாரு? ஏன்னு தெரியல. இப்போ அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் தான் பிளான் பண்ணி கவுத்துட்டோம்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே உங்க 2 டீமுக்கும் ஒத்துக்காது. அதனால தான் கல்ச்சுரல்ஸ்க்கு சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணா ஒரு யூனிட்டி வரும்னு எதிர்பார்த்தேன். இன்ஃபேக்ட் அந்த கல்ச்சுரல்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணதுக்கு அதான் காரணம். எனக்கும் சிவாக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. டேய், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். அதான் அப்பாவே சொல்லிட்டாருல்ல, போடா. மா, ஏய், இங்கே உட்கார்ந்துட்டு இருக்காத, மேல போய் தூங்கு. இந்த பால், போ போ, மேல போ. ஏய், என்னப்பா பிராக்டிஸ் போலையா? இந்த 2 விரல்ல ஒரு விரல் தொட. எதுக்கு? நீ தொடுங்கறல்ல. அப்ப சொல்லிடுறது தான் நல்லது. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன விஷயம்? அது வேற ஒன்றும் இல்லை. நம்ம கல்ச்சுரல்ஸ் ப்ராக்டிஸ் ரூம்ல பூஜா மேம் 2 கேர்ள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சஞ்சனா வைஷாலின்ட்டு. அவங்க வந்ததுலேருந்தே கொஞ்சம் பயமா இருக்கு. ஓ, அந்த 2 பேருமே உன்னோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்கண்ணா? சேச்சே, அதெல்லாம் இல்லை. அங்கே இருக்கிறதுலே ரொம்ப அழகா ஸ்வீட்டா ஹேண்ட்ஸமாக இருக்கிறது என் சிவா மட்டும்தான். எங்கே அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க லவ் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஆமா, அவர் பெரிய மன்மதுரை. அப்படியே எல்லாரும் அவனை வெட்டி வெட்டி லவ் பண்ணிடுவாங்க. உன்னை விட்டு அவனுக்கு லவ் பண்றதுக்கு வேற யாரும் இல்லை, தெரிஞ்சுக்கோ. ஏய் போடி, நீ எப்பவுமே இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப. எனக்கு என்னமோ நான் சிவாவை லவ் பண்றது அவங்க 2 பேர்கிட்டயும் போய் சொன்னா பெட்டரா இருக்கும்னு தோணுது. வா போய் சொல்லிட்டு வந்துடலாம். ஏய் லூசாடி நீ, இத போய் என்னன்னு சொல்ல போற? நீ வரியா இல்ல நான் தனியா போட்டா? வந்து தொலைறேன், வா. கை கொடு.
தலையெழுத்து. குட்ரி வா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியா? யா ரொம்ப சீரியஸ் ப்ராக்டிஸ்லாம் இல்லை, ஏதோ கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருக்கேன். ஹே ஹாய். ஹாய். என்ன இந்த பக்கம்? ப்ராக்டிஸ்க்கு தான் போகணும், ஆனா ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் வரணும். ஏன் நீங்க போலியா? அங்கதான் போறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? நம்ம ப்ராக்டிஸ் செஷன்ல சிவான்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் நானும் சின்ன வயசுலேருந்தே ஒரே ஸ்கூலு. சரி, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ணாம இருந்தாலே ஓகே தான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சந்தியா. அது ஒண்ணும் இல்ல, இவளும் சிவாவும் லவ் பண்றாங்க. நீங்க யாராவது போயிட்டு பிக்கப் பண்ணாம இருந்தா சரின்றாங்க. சேச்சே, உண்மையாவா சந்தியா? ம். நீ தான் லவ் பண்றேன்னு முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம்ல. சாரிப்பா, நீ டூ லேட். நான் அவனை பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏய், என்ன சொல்றீங்க? நான் அவனை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்றேன். அதான் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்றியே, போதும் விட்டுரு. ஏய் வெற்றி தானே லவ் பண்றேன்னு, இப்போ என்னடி சிவாங்கிற புதுசா? நீ ஒருத்திடி, யாரு வெற்றி யாரு சிவான்னு ஒண்ணுமே தெரியாது, எவனோட பேரும் தெரியாது. சும்மா இரு, அப்புறம் ஆனா பார்க்கலாம். அப்போ சும்மா இரு. ப்ளீஸ்ப்பா, அவன் வேண்டாம், அவனை விட்டுருங்க. ஏய், விட்டா அழுதுடுவ போல, சும்மா சொன்னேன். நான் லவ் பண்றேன், ஆனா சிவாவை இல்ல, வேற வெற்றிய. சூப்பர்ப்பா. நீ அவன்கிட்ட போய் சொல்லிட்டியா? இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், சொல்லலாம். அதுவும் சரிதான். சரி, நீ ஓகே? வைஷாலி, நீ? நான் லவ்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. இவளா சரியான பயந்தாங்குழி, நீ பண்ணிட்டா. ரொம்ப ஷார்ப்பு. சரி ஓகே, பிராக்டிஸ் பண்ணணும்ல, டைம் ஆயிடுச்சு வேற. இல்ல, அதுக்கு முன்னாடி நாங்க ஹெச்ஓடிய பார்க்கணும். நாங்க ஹெச்ஓடிய பார்த்துட்டு நேரா பிராக்டிஸ்க்கு வரோம், நீங்க போங்க. சரி ஓகே, Bye. பை. ம், பார்க்கலாம். bye. பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். படிச்சு படிச்சு சொன்னடா, படிச்சு சொன்னேன். யாராவது கேட்டிங்களா? இதோ இவன் தான். அவன் கண்ணில் உண்மை தெரியுது, உப்புமா தெரியுது. இப்ப தெரியுதா? நம்ம மட்டும் நல்லவனா இருந்தா பார்த்தாது, நம்மளை சுத்தி இருக்கவங்களும் நல்லவனா இருக்கணும். அவனுங்கெல்லாம் இப்படி பண்ணுவானு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டானுங்க. சந்தோஷமா இருப்பானுங்கடா, சந்தோஷமா இருப்பானுங்க. டேய், அவனுங்களை வெளியே அனுப்புனது காரணம் நம்ம தான் நினைப்பானுங்கல்ல. அது கூட பரவாயில்லடா, இப்போ நம்ம எல்லாம் சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருப்பானுங்க. பிரின்சிபல் பண்ணதுக்கு நம்மளால பண்ண முடியும். நம்ம எதுவும் பண்ண முடியாதுதான், ஆனா நம்மள தான்டா தப்பா நினைப்பாங்க. டேய், அவங்க கிட்ட என் கிட்ட இருக்கிற அளவு கூட டேலண்ட் இல்லடா, அதான் செலக்ட் ஆகல. அதுக்கு போய் நம்ம ஏன் வருத்த பண்ணோம்? நமக்கு டேலண்ட் இல்லைன்னு அந்த பிரின்சிபல் சொன்னார் பாத்தியா, அதுதானே என்னால் தாங்கிக்கவே முடியல. அந்த மணி இருக்கானே மணி, அவனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தது யாரா? இவன். நான் வேணாம்னு சொல்லி தூக்கி போட்ட கவிதையை அந்த பிரிட்டோ தூக்கி போய் படிக்கிறான். அதை பார்த்துட்டு அமேசிங், சூப்பர், பர்ஃபெக்ட்னு கை தட்டுறாரு, சிரிக்கிறாரு. ச்சே, எனக்கு என்னமோ அது பிரின்சிபல் சொன்ன மாதிரி தெரியல. வெற்றி அவங்க அப்பாவும் சொல்லி பிரின்சிபல் நம்ம கிட்ட வந்து சொன்ன மாதிரி தான் இருக்கு. அவனா வந்து தாண்டா ரெண்டு டீமும் ஒன்னா இருக்கலாமான்னு கேட்டான். சரி, அவனே இவ்வளவு தூரம் இறங்கி வரானே தான் நானும் சம்மதிச்சேன். சம்மதிச்ச. இப்போ நம்ம எதுவும் பண்ணலன்னு நமக்கு தெரியும்டா, அப்புறம் ஏன் ஒய் வைரிஸ்? வெற்றி, உங்க அப்பாட்ட பேசி பார்க்க வேண்டியதானே? அந்த ஆள்கிட்ட போய் என்னடா பேச சொல்ற? அன்னைக்கு அவர் தானே சேர்ந்து பண்ணுங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்ம பிரின்சிபல் வெளியே அமிச்சப்போ அவர் வந்து சார் நான் தான் சார் அவங்கள பிராக்டிஸ்ல சேர்த்து விட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிருக்கணும்ல. சொல்லலையே. அன்னிக்கிடா சிவா, உங்க அம்மா உன்னை திட்டி கூட்டு போனாங்களே, அன்னைக்கு அந்த பிரிட்டோவும் ஃப்ரெண்ட்ஸும் என்ன ஆட்டம் போட்டானுங்க தெரியுமா? அவனுக்கு ஓவரா ஆட்டானுங்கடா, அதனால தான் பிரின்சிபலுக்கு கோவம் வந்துச்சு. ப்ரெசன்டேஷன் எப்படி பண்றதுன்னு அவனுக்கு தெரியலடா. அவங்களுக்கு ஓ, ப்ரெசன்டேஷன் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பேசாம என்ன? டேய், இன்னும் எங்களை அமைதியா இருக்கணும்னு சொல்லாதடா, உள்ள எரியுது. நீ சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவன் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணோம். ஆனா அவனுங்க வெளியே மட்டும் வரட்டும்,
என்ன பண்றேன்னு மட்டும் பாடுறா. உங்க பேச்சை அன்னைக்கே கேட்காம போயிட்டேன்டா. கேட்டிருந்தா இப்படிலாம் அசிங்கப்பட்டு நின்று இருக்க மாட்டோம்ல. என்னால தாண்டா எல்லாமே. மன்னிச்சிருங்க மச்சான். மன்னிப்பா. யூ கைஸ் மீன் சாரி? சூச கோச்சு பாருடே. இது எப்படி தெரியுமா இருக்கு? நாமளே அவங்க கிட்ட போயிட்டு நாங்க தான் உங்களுக்கு எதிராக துரோகம் பண்ணோம், நாங்க தான் உங்களை கலாய்ச்சி வெளியே அனுப்பிச்சோம் அப்படின்னு வாலண்டியரா நம்ம போய் ஆஜராகிற மாதிரி இருக்கிறாடே. தப்பு நம்மளால இல்லைனாலும் அவனை பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்தது யாரா? நான் தானே. கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறோன்னு நினைக்க மாட்டான். சாரி கேட்டதாண்டா அந்த குற்ற உணர்ச்சி போவோம். எனக்கும் அதான் வெற்றி கரெக்டுன்னு படுது. பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கறது அதோட பெரிய தப்பு. சிவப்பதிகாரத்திலே சொல்லியிருக்கு. வேணாம். வேணும்னா கும்பலா போயிட்டு அழாதீங்கன்னு ஆறுதல் சொல்லிட்டு வரலாமா? அவனுங்க மட்டும் அப்படி ஏதாவது வந்து நக்கல் பண்ணிட்டுமே, அப்புறம் தெரியும் நம்ம யாருன்னு. சரி விட்றா, இனிமேதுக்கு அவனுங்க வரப்போறானுங்க. வந்தா பாத்துக்கலாம். ஏய் சிவா, பயப்படுறியா? பயமா இருந்தா விட்டுரு. அவனுங்க இவ்வளவு பண்ணிருக்கிறானுங்க, எதுவும் பண்ணாதான் சும்மா சர்வ சாதாரணமா சொல்லின்னு இருக்க. ஜீவா, அவனுங்களை எதுனா பண்ணடா. டேய், சொல்றதை கேட்க முடியுமா முடியாதா? பார்ட்னர், நீங்க எது சொன்னாலும் நான் கேட்கறேன், ஆனா இது மட்டும் முடியாது. டேய், அந்த டீமும் நம்ம டீமும் ஒன்னா சேரக்கூடாதுன்றது இந்த இயற்கையோட விதிடா. அதை மீறி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒன்னா சேர்ந்துட்டோம். அதான் அந்த பூமி தாக்கிய பிடிக்கல, பிரிச்சுட்டா. இப்ப என்னடா, உங்களால வர முடியாது அவ்வளவுதானே? சரி வரவேணா, நான் மட்டும் அவனுங்களை போய் பார்த்து பேசிக்கிறேன்டா. டேய் நில்லுங்கடா. இதனால பிரச்சனை தாண்டா பெருசாக போகுது. உங்க படிப்பு கெட்டுற கூடாது தான் நான் பாக்குறேன். இல்லைன்னா வேற எதுக்குடா பயப்பட போறேன்? டேய், படிச்சா தானே கெட்டு போறதுக்கு. அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை. அவனுங்களை ஏதாவது பண்ணும் அவ்வளவுதான். இங்க பாரு, அவனுங்க கூட சண்டை போடுறது நம்ம நோக்கம் இல்லை. ஏன்டா இவ்வளவு கேவலமா நடந்துட்டீங்கன்னு தான் கேட்க போறோம். யாரும் அவசரப்படாம இருக்கிறதா இருந்தா நான் வரேன். டேய் பார்ட்னர், இப்ப என்ன சொல்றீங்க? இவ்வளவு கோச்சிக்கிறீங்க? அவங்க ஏற்கனவே கோவத்தில் இருப்பானுங்க. நம்ம எதனா பேசுவோம், பதிலுக்கு அவங்க எதனா பேசுவானுங்க. தேவையில்லாம ப்ராப்ளம் வரும். அதனால தான் இப்போ வேணான்னு சொன்னேன். அதுக்கு எதுக்கு இப்போ பிரித்து பேசுறீங்க? டேய் டேய், பிரிச்செல்லாம் ஒன்றும் பேசல. வாங்கடா போலாம். சரி வா. சரிடா, நாங்க எதுவுமே கேட்கல, நீயே கேளு. ஆனா அவனுங்க மட்டும் முதல்ல வாயை விட்டானுங்க, நாங்க சும்மா இருக்க மாட்டோம். அப்போ நானே சும்மா இருக்க மாட்டேன். வாங்க போலாம். வாடா. Yes, come in. Good morning, sir. Good morning, Pooja. Please sit down. இது மட்டும் தானா, இன்னும் வேற ஏதாவது சைன் பண்ணுமா? அவ்வளவுதான் சார். Why are you sulking, Pooja? எமேல ஏதாவது கோவமா? கோவம் தான் சார். ஆனா அதை காட்டுறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லையே. அப்படின்னா உண்மையிலே என் மேல கோவமா இருக்கீங்க. பூஜா, மற்றவங்க என் மேல கோவப்பட்டா அதுல நியாயம் இருக்கு. நீங்க என் மேல கோவப்படலாமா? ஏன் சார், நீங்க தானே இந்த கல்ச்சுரல்ஸ்க்கு இன்சார்ஜா இருக்க சொன்னீங்க. நானும் உங்ககிட்ட வந்து கேட்டேன். அப்புறம் ஏன் சார் அந்த பசங்க அப்படி என்ன சார் மோசமா பண்ணிட்டாங்க? மொத்தமா அந்த டீமே வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது பூஜா, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்ணுவானுங்க. அவனோட முதல்லேருந்தே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அதனால தானே என்னமோ ஒன்று எது செஞ்சாலும் எரிச்சலா இருக்கு. நேத்து அந்த பசங்க செஞ்ச பாத்தீங்களே நீங்க. forgive and forgetன்னு நாம தான் உங்களுக்கு சொல்லி தரணும். ஆனா நீங்களே இப்படி இருந்தா? You are just come, பூஜா. உங்களுக்கு தெரியாது அந்த ரெண்டு டீமுக்குள்ள எவ்வளவு பெரிய சண்டை நடந்துச்சு தெரியுமா? எந்த நேரத்துல வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அதெல்லாம் முன்னாடி சார். ஆனா இப்ப அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அத நீங்க அத நான் கெடுத்துட்டேன்னு சொல்றீங்களா? சாரி சார். சொன்னாலும் சொல்லனாலும் that's the fact. பூஜா, சிங்கத்தையும் புலியையும் ஒரே கூண்டுல வைக்கிறது முட்டாள்தனம். நான் அந்த பசங்களுக்கு கல்ச்சுரல்ஸுக்கு பர்மிஷன் கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்க ஸ்டேஜ்லேயே ஒருத்தர் அடிச்சுட்டு நம்மளை அவமானப்படுத்திருப்பானுங்க. அதை நான் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை பூஜா. அப்போ பிரச்சனையே வராதுன்னு சொல்ல வரீங்களா? எப்படி வரும்? எப்படி வரும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா கட்டாயமா வரும். அதுக்கான முழு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. சிவா, நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத.
அப்பா கிட்ட பேசிட்டேன். அவர் எல்லாம் அதான் நீ உங்க அப்பாவும் சேர்ந்து என்னென்ன நாடகம் பண்ணுமோ பண்ணிட்டீங்கல்ல. அப்புறம் என்ன இன்னும் நடிச்சிட்டு இருக்க? போடா. சிவா, அவன் அமைதியா இருக்க சொல்லு. இப்ப அவசரப்பட்டு வார்த்தை விட்டனா பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆமாண்டா, நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, நாங்க வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும், அப்படிதானே? டேய், 2 பேரும் அமைதியா இருங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாம லூசு மாதிரி பேசாதீங்கடா. ஏய், இப்பதானே அவனுங்களை அமைதியா இருக்க சொன்னேன். உனக்கு என்ன? நீ என்ன சொல்லணுமோ சொல்லு. பிரின்சிபல் உங்க டீமை வேணாம்னு சொன்னதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த விஷயம் எங்க அப்பா கூட தெரியாது. டேய், நீ சொல்ற இந்த கதையெல்லாம் நம்புறதுக்கு நாங்களாம் ஒன்றும் குழந்தை இல்லடா. கதிரு, அமைதியா இருன்றல. இங்க பார், நீயா வந்து கல்ச்சுரல்ஸ் கூப்பிட்டனால தான் நாங்கள் வந்தோம். ஒன்னா சேர்ந்து ப்ராக்டிஸும் பண்ணோம். ஆனால் இவ்வளோ அசிங்கமாக நடந்துப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. டேய் சிவா, சத்தியமாக நாங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணலடா. டேய் பழனி, அமைதியாடுறா. சிவா, நீ சொல்லு, நீ என்ன சந்தேகப்படுற? சந்தேகம்லாம் இல்லை, நீ தான் பண்ணியிருப்பேன்னு சொல்ற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவா, நீ சொல்லு, நீ என்ன சந்தேகப்படுற? சந்தேகம்லாம் இல்லை, நீ தான் பண்ணியிருப்பேன்னு சொல்ற. டேய் வெற்றி, 2 நிமிஷம் பேசட்டுமா? ஓகேல? ஏய் சிவா, உங்களெல்லாம் ஏன் பிடிக்கல தெரியுமா? நீ வந்த 2வது நாளே ஸ்ட்ரைக் பண்ண. இவன் அந்த மஞ்சு பின்னாடி சுற்றி சுற்றி பிரின்சிபல்ட்ட மாட்டிங்கன்னா, இவரு சும்மா இருக்காம பாத்ரூம் போகிற பைப்பெல்லாம் அறுத்துட்டான். என்னால் அன்னைக்கு பாத்ரூம் கூட போக முடியல. இந்த மாதிரிலாம் பண்ணால் யாரா சும்மா இருப்பா? டேய் சிவா, நான் இப்பயும் அமைதியா தான் இருக்கணுமா இல்ல எதனா பேசலாமா? இங்க பாரு, நான் பைப்பு திருன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயம்லாம் பிரின்சிபலுக்கு தெரியாது. அது சரி, நீங்களா மட்டும் யோகியமாடா? இதோ பாரு, 12th ஃபெயில் ஆன இவனை வச்சுக்கிட்டு காலையில டிராமா பண்ணின்னு சுத்தல. உங்களை விடலாம் நாங்க ஒன்றும் பெரிய தப்புலாம் ஒன்றும் பண்ணலடா. அதான் நான் அன்னைக்கே சொன்னேனடா, அவனெல்லாம் போட்டு விடணும்னு. நீ தான் பாவுன்னு விட்ட. இப்ப பாத்தியா? ஜீவா, உன் மூமெண்ட் கொஞ்சம் வல்கரா இருந்துச்சுடா. அதனால தான் பிரின்சிபல் பிடிக்கலன்னு. டேய், அடிச்சு மண்டையை பொளந்துருவேன். டேய், நீ மண்டையை உடைக்கிறவர்களும் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? டேய், அமைதியா விட்டு கேட்டு சொல்ற. டேய், அவன் பேசிட்டு தானே இருக்கான், எதுக்கு மேல கை வைக்கிறா? கைடா டேய், கைடா. கையிட சொல்றான். டேய், கையிடா. நடந்தது காரணம் நாங்க எல்லாம் சாரி சொல்லலாம் தான் வந்தோம். ஆனா இங்க நடக்கிறதுலாம் பார்த்தா பிரச்சனை வேற எங்கேயோ போய் முடியும்னு நினைக்கிறேன். இதை பத்தி அப்புறம் பேசுறது தான் நல்லது. பேசின வரைக்கும் போதும், அடி வாங்காம போயிருங்க. டேய் ஜீவா, சும்மாறா. நீங்க 3 idiots, நாங்க 4 அவெஞ்சர்ஸ். ஏதாவது பண்ணிட போறோம், போங்கடா. இவன் இன்னைக்கு சாக போறான். ஓ, ஓகே 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 ஓகே. வெற்றி, இவனுங்கெல்லாம் ஏன் கல்ச்சர்ஸ்ல இருந்து தூக்குனாங்க தெரியுமா? இப்போ நம்ம டீம் வந்து காம்படிஷன் போச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம பேர் போட்டு அப்பா பேர் போட்டுடலாம். இப்போ இவங்க டீம்ல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் அப்பா பேர் போட்டு அவங்க பேரும் போட்டுடலாம். டேய் பிரிட்டோ, டேய் இரு, இவனுக்கு யார் பேரை போறது? ஃபாதர்லெஸ் பாய். சிவா